ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே மொறுமொறுப்பான வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு ரொம்பவே கம்மியான நேரம் தான் தேவைப்படும். வாழைப்பூவை சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு 15 நிமிஷம் எடுத்துக்குமே தவிர இந்த வடை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் வாழைப்பூவை சுத்தம் பண்ணி சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருகாமல் இருக்கணுன்றதுக்காக. 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 வரமிளகாய், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, கருவேப்பிலை, 3 பூண்டு, தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கிய 1/4 துண்டு இஞ்சி, 1 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துட்டு அது கூடவே சோம்பும் வரமிளகாயும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்ல கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடை நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் இப்போது எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். வாழைப்பூவை ரொம்ப சின்னதாகவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கூடவே பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் சேர்த்துருக்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால தான் கடலைப்பருப்பை நம்ம அரைக்கும்போது தண்ணியே சேர்க்காமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கைகளால் பிசைஞ்சதுக்கப்புறமா உடனடியாக நம்ம வடை போட ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வெங்காயம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் நான் இந்தளவுக்கு மாவெடுத்து கைகளாலே நல்லா உருண்டை பிடிச்சிக்கிறேன். உருண்டை பிடிச்சி அதை ஒரு தட்டை ஷேப்புக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பக்கத்தில் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி உருண்டைகளை தட்டை மாதிரி ஷேப்பில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. வடை போட்டுட்ருக்கும்போது நம்ம ஒவ்வொரு வடையும் இந்த மாதிரி தட்டிகிட்டு இருக்க முடியாது. அதனால் முன்னாடியே இப்படி பண்ணி வச்சுருங்க. இப்போது நான் ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருக்க தட்டை ஷேப்பில் இருக்க வடையை நான் போடுறேன். இதில் ஒவ்வொரு பீசஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபயரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு. நாம் இந்த வடையில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கோம். ஸோ வடை சாப்பிடும்போது எல்லா பொருட்களுமே நம்ம மென்று சாப்பிட்ருவோம். எந்த பொருட்களையும் நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். எல்லா பொருட்களையும் சாப்பிட்றதுனால இந்த வாழைப்பூ வடை ரொம்பவே பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது. இப்போ லைட் கோல்டன் ப்ரௌன் வந்துட்டுருக்கு. நாம் சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் வடையை விட்டு வெளியில் வரவே இல்லை. எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் நீங்கள் போட்டு எடுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துறீங்க அப்படின்னா நம்ம சேர்க்கும் போதே எல்லா பொருட்களுமே பிரிஞ்சு வெளியில் வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான வாழைப்பூ வடை ரெடியாகிடுச்சு. இதை ஈவினிங் டைம் போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா தட்டில் இருக்க எல்லா வடையும் காலியாகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.